கொடுக்கணுங்கிறதுல நம்ம கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய தின்பண்டங்கள் காமிச்சாங்க. சாத்தூர், காரச்சேவு, மணப்பாறை, முறுக்கு, கோவில்பட்டி, கடலை மிட்டாய், ஆலங்குளம், நிலக்கடலை, இப்படி நிறைய பட்டியல் வச்சுருந்தாங்க. மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதுதான் தேவை. அந்த குழந்தைக்கு அடையாளம் காட்டணும். நீ சாப்பிட்ற குர்குரே தின்பண்டம் இல்லை, நீ சாப்பிட்ற லேஸ் சிப்ஸோ, நீ சாப்பிட்ற சிலுக்கு சாக்லேட்டோ தின்பண்டம் இல்லை. நீ வீட்டில் தின்பண்டங்களை, இது மாதிரியான மரபு தின்பண்டங்களை வீட்டில் செய்யணும். முறுக்கு சுற்றுறது நிறைய பேர் மறந்தே போயிட்டோம். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த பழைய பிரிட்டானியா டப்பா வாங்கிட்டு வந்து கடையில் அதில் முறுக்கு சுற்றி அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த முறுக்கு 4 முறுக்கு 2 முறுக்கு எடுத்து அதை சாப்பிடுவோம். அந்த முறுக்கு அதிகமாக சாப்பிட்டா மீறி நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சம் வயிறை தொந்தரவு பண்ணலாம், எண்ணெய் பலகாரங்கிறதுனால. ஆனால் எங்கள் பாட்டி முறுக்கு சுடும்போது ஒரு மோனோசோடியம் குளூட்டமேட், பொட்டாசியம் நைட்ரேட், இல்லைன்னா அதில் ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் அப்படியா போட்டு சுட்டாங்க. அது வெறும் முறுக்கு. அதில் அதிகபட்சம்